ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி வி ஆர் கோயிங் டு மேக்ஸ் த குயினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து மேக்ஸ் லெவலுக்கு வந்து போட போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 79 குயின் வந்து இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ராயல் சாம்பியன் இது. சரி, ஓகே விடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 79 குயின் வந்து இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெவல் போட்டாலே நம்ம மேக்ஸ் லெவல் போட்டலாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட டார்க் எலிக்சர் இருக்குது. நான் வந்து ஈஸியாகவே போட்டலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வந்து எவ்வளோ கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஹீரோஸ் வந்து கிடைக்கும். அதை வச்சு நம்ம பக்காவே அதை மேக்ஸ் லெவல் வந்து போட்டுடலாம். சரி, ஓகே, நம்ம இப்போ அதான் பண்ண போகிறோம். 110 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம 100 ஜெம் தான் கொடுத்து வாங்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே எல்லா சேலஞ்சும் வந்து பட்டு முடிச்சிருவேன். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ சீக்கிரமாக சேலஞ்சஸ் முடிக்கணும் அப்போ தான் எனக்கு எல்லா ரிவார்ட்ஸும் வந்து சீக்கிரம் கிடைக்கும். எப்பவுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிங்க, எப்பவுமே நீங்கள் வந்து மேஜிக் ஐட்டம்ஸ், ரிவார்ட்ஸ் அந்த மாதிரி எதை நீங்கள் கலெக்ட் பண்ணாலும் அதை உடனடியாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்தது வர சொல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதாவது ஜெம்முக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அதை வந்து கண்டிப்பாகவே பண்ணாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எல்லா மேஜிக் ஐட்டமும் காலி பண்ணுங்கள். இன்னும் நம்மக்கிட்ட எவ்வளோ மேஜிக் ஐட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ரூயின் ஆஃப் ஓல்டு எலிக்சர் இருக்குது, அது இப்போ தான் கிடச்சி. அப்புறம் புக் ஆஃப் ஸ்பெல் இருக்குது, அப்புறம் ரூயின் ஆஃப் டார்க் எலிக்சர் இருக்குது. அதையும் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிடுவேன். சரி, ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குயினை வந்து மேக்ஸ் வந்து போட்டலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு பாஸ்க்கு இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஜெம்மு கொடுப்பேன்டா. நியமாக 100 ஜெம் கொடுக்க வேண்டியது இருக்குது. நீங்களாம் இப்படி பண்ணாதீங்க. நான் வந்து வீடியோலாம் பண்ணுறேன், அதனால தான் இப்படிலாம் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் ஜெம்மு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றத என்னோட பிக் சஜஷன். ஓகே, 100 ஜெம் கொடுத்துட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்காவும் வந்து கிளைமுக்கு வந்துட்டோம். புக் ஆஃப் ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணிட்டு அப்படியே வந்து போயிட்டு குயினை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணிட்டு நம்ம மேக்ஸ் லெவல் வந்து போட்டு ஜஸ்ட் 1 கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் குயினை வந்து நம்மக்கிட்ட வரப்போகிறது. ஓகே, அப்படி கிளிக் பண்ணால் நம்ம ப்ரொஃபைலில் அப்படி போய் பார்த்தா we have the level 80 குயின். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 ஹீரோஸ் வந்து மேக்ஸ் லெவல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குயின், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பாடம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே போய்ட்டு உனக்கு வந்து பூஸ்ட் பண்ணி போகிறேன். எதுக்காக இதை பூஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து 25,000 கொடுத்தா எனக்கு வந்து என்னோட டார்க் நான் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ எங்களே 6,000 தானே இருக்குது. எதுக்காக நான் இப்படிலாம் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் ரூயின் ஆஃப் டார்க் எலிக்சர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நான் ரூயின் ஆஃப் டார்க் எலிக்சர் யூஸ் பண்ணதுனால என்னோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவும் மறுபடியும் ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் சாம்பியன் தான் நான் போட்டிருக்கேன். ராயல் சாம்பியன் அடுத்தபடியாக நம்ம அப்கிரேட் பண்ணக்கூடிய ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சாம்பியன் தான். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம ராயல் சாம்பியன் வந்து மேக்ஸ் லெவல் கொண்டு வரலாம் அப்படின்னு தான் பார்த்துக்கிறேன். ஆனால் இருங்க, 1 மினிட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட ஸ்கின் வேறு இருக்கிறது. ஓகே, வி ஹாவ் அன்லாக்டு த ராயல் சாம்பியனோட ஸ்கின்னு. ஆனால் அது இந்த வீடியோ நான் போட மாட்டேனே. ஏன்னா இன்னொரு வீடியோ எனக்கு கண்டென்ட் வேணுமே, அன்லாக்கிங் த ராயல் சாம்பியன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ கண்டென்ட் போடல நண்பர்களே. அதுக்காக தயவு செஞ்சு மன்னித்து விடுங்க. இப்போ நான் கிளைம் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறது இல்லை. சரி, ஓகே, அதனால் நான் இப்போதைக்கு ராயல் சாம்பியன் வந்து மேக்ஸ் லெவல் போட்டேன்னா என்னால் வந்து அதை பண்ண முடியாது. அதாவது அடுத்த லெவல் போட்டேன்னா என்னால் அதை பண்ண முடியாது. ஸோ வி ஆர் கோயிங் டு புட் த கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து போட போகிறோம். கிங் வந்து 20 லட்சம் டார்க் எலிக்சர் தான். நம்ம போட்டாலும் நம்ம கிட்ட இன்னும் 1,50,000 டார்க் எலிக்சர் வந்து மீதி இருக்குது. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி, ஓகே, நமக்கு அடுத்த பில்டரும் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பில்டர் வரதுக்குன்னு 1 day and 7 hours இருக்குது. பரவாயில்ல, ப்ராப்ளம் இல்லை. சரி, நம்ம அடுத்த பில்டர் சீக்கிரமாக வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஓட்டணும் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் லெவல் குயினை வச்சு ஒரு வார் அட்டாக் போகிறோம். ஆனால் கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா நான் கிங்கை வந்து அப்கிரேட் பண்ணிட்டேன். ஷிட், ஐயோ மறந்துட்டேன். சரி, ஓகே, விடுங்க, பரவாயில்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்தில் வந்து பண்ணிட்டேன். கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணாமல் இருந்திருக்கணும். கிங்கை வந்து அப்கிரேட் போட்டு விட்டேன். கிங்கை அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அட்டாக் பண்ணிட்டு கிங்கை போகணும்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்தில் மறந்து விட்டேன். சரி, விடுங்க, பரவாயில்ல. கிங் இல்லாமல் நம்மளால் இந்த பேச 3 ஸ்டார் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மக்கிட்ட தான் லெவல் மேக்ஸ் குயின் இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் கிங் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஈகிள் ஆர்ட்லரி பேசாச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல, விடுங்க, நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம். அட்லீஸ்ட் நம்ம 2 ஸ்டாராக செக்யூர் பண்ணோம். ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட் அட்டாக் வந்து பண்ணிட்டேன். இப்போ நான் வார் வீடியோஸ் அதனால் போகிறதுலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வார் வீடியோஸாக போட்டுக்கிறீங்க ப்ரோ அப்படின்னு நம்ம ஒரு கமெண்ட் வந்து, அதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வார் வீடியோ போடல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் வந்து எடுத்துருக்கோம். அதை வேணால் உங்களுக்கு வந்து நான் டப்புன்னு போட்டு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் டைப் பேஸு. இந்த பேஸில் வந்து நான் டவுனால் சென்டரை வச்சு எல்லாத்தையுமே தூரம் வச்சு டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ப்ரொடெக்ட் பண்ணுற பேஸ். என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து ஃபாலோ பண்ணி ட்ராக் அட்டாக் தான் யூஸ் பண்ணேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இதுவெல்லாம் பண்ணி அட்டாக்லாம் யூஸ் பண்ணல. எதுக்காக ட்ராக் அட்டாக் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நம்ம என்ன அட்டாக் பண்ணிட்டு இருப்போமோ அதிலே போய்டும்னு சொல்லிட்டு நான் ட்ராக் அட்டாக்கே யூஸ் பண்ணிட்டேன். பேடம் யூஸ் பண்ணி சென்டரில் காலி பண்ணிட்டேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசியாக வந்து என்னோட ட்ரூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராகன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு
கிராண்ட் வார்டன் நின்று நமக்கு இந்த பேஸ் வந்து முடிச்சு வந்து பாருங்கள். ஒரே ஒரு ட்ராகன் ஒரே ஒரு கிராண்ட் வார்டன் தான் நின்றுங்கிறாங்க. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலி டாப்பில். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவே அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் முடிச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ஃபஸ்ட் அட்டாக் வந்து ஸ்கோர் பண்ணி தட்டாங்க. இப்போ செகண்ட் அட்டாக்ல 3 ஸ்டார் வரது வந்து கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் அநியமாக வேஸ்ட் பண்ணிட்டோமே. கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் போட்டு விட்டோம். சரி விடுங்க, அதை நான் கொஞ்சம் வீடியோக்கு முன்னாடியாச்சு கொஞ்சம் யோசிச்சிருக்கோம். சரி பரவாயில்ல விடுங்க. ஓகே, நம்ம 15th பேஸ் வேறு ஒன்று இருக்குது, பேசாமல் அதை அடிச்சிடலாமா? எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இந்த பேஸ் ஓரளவு பரவாயில்ல. எதுக்காக இந்த பேஸ் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா டாப் பிளேயர்ஸ் யாருக்காவது அட்டாக் இருந்ததுன்னா நம்ம வந்து விட்டு போகலாம். பிரவீனுக்கு வந்து இன்னமும் 2 அட்டாக் இருக்குது. பிரவீன் ப்ரோக்கு 2 அட்டாக் இருக்குது. அவர் மேக்ஸிமம் வந்து 9th பேஸ் அடிச்சிக்கிட்டோம், ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து இந்த பேஸே அடிச்சிக்கலாம். ஏன்னா வந்து நம்மளால் 3 ஸ்டார் அதை செக்யூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். எதுனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அநியாயமாக வந்து இதுவும் வேஸ்ட் பண்ணிட்டோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிங்கை வந்து அப்கிரேட் போட்டோம். சரி ஓகே, நமக்கு எல்லாமே இருக்கா? ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கிங்கோட பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் குயினுக்கு வந்து ஸ்வாப் பண்ணி போகிறேன். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குயினோட பெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்கிரேட்டில் இருக்குது, அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். ஓகே, கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் குயினுக்கு வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்டை வந்து ரெடியாக இருக்கும், அட்டாக் போயிடலாம். ஓகே, எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம். நீங்கள் இதை மட்டும் மறக்காதீங்க, எப்பவுமே வந்து உங்கள் பெட்ஸை வந்து நீங்கள் அப்கிரேட் போட சொல்ல உங்களோட ஹீரோஸையும் நீங்கள் அதே டைம் அப்கிரேட் போட்டிங்கன்னா அப்போ வந்து பெட்ஸை மாற்றிங்க, அப்போ தான் உங்கள் பெட் வந்து வரும். இப்போ நான் அப்படியே அட்டாக் போயிருந்தேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைட்டி யாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்க மாட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் கூட மட்டும் தான் வருவார். அவர் வந்து அந்த அட்டாக்ல வந்திருக்க மாட்டார். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக போடுறதுனால வந்துடும். இப்போ 2 ஏர் ஸ்வீப்பரும் வந்து டவுனால் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தால் நம்ம பேஸோட பேக் சைட், அதாவது பேஸோட ஃப்ரண்ட் சைட் அடியிலேருந்து அட்டாக் பண்ண போகிறோம். சரி ஓகே, அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மல் தான், எப்பவுமே நம்ம பண்ணுறது தான். ட்ராக் அட்டாக் ஒரு சைடு இங்கே ஒரு ட்ராக், இன்னொரு சைடு இந்த இடத்துல ஒன்று ட்ராக். அது ஜஸ்ட் ஃபார் ஃபனலிங் பர்பஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம அந்த அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபனல் ஓரளவுக்கு சிறப்பாக வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த ஆர்மி வந்து நம்ம டிப்ளாய் பண்ண வேண்டியது தான். குயின், கிராண்ட் வார்டன், ராயல் சாம்பியன், அதுக்கப்புறம் பேடபிள் போய் இப்போ முன்னாடியே டிப்ளாய் பண்ணிட்டு கிராண்ட் வார்டனோட அபிலிட்டி, இயர்லி கிராண்ட் வார்டன் அபிலிட்டி வந்து ஆன் பண்ணிட்டேன். எதுக்காக இயர்லி கிராண்ட் வார்டன் அபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் மேக்ஸிமம் என்னோடய ட்ரூப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேக்ஸிமம் எல்லாமே வந்து உயிரோடு இருக்கும். அப்படியே 2த்தையும் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே நான் இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் கிட்ட போயிடுச்சு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேஜ் போட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் வந்து காலி ஆகிடுச்சு, ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரெஸ்ட் ஆஃப் த ஆர்மி வச்சு நம்மளால் இந்த பேஸில் 2 ஸ்டார் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ராயல் சாம்பியன் வந்து சிறான் அடி வாங்கிச்சு, அதனால் நான் அபிலிட்டி யூஸ் பண்ணிட்டேன். நான் ராயல் சாம்பியன் அதை அடிக்கும்னு பார்த்தா ஸ்கேர் ஷாட் அடிக்கல. சரி மறுபடியும் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரே ஒரு சிங்கிள் டார் இன்ஃபர்னோ தான் கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்க போகுது. ராயல் சாம்பியன் ஸ்கேர் ஷாட் எல்லாத்தையும் முடிச்சிருச்சு. ஆனால் சிங்கிள் டார் இன்ஃபர்னோ ஒன்றும் காலி ஆகலை. சிங்கிள் டார் இன்ஃபர்னோ வந்து குயின் டார்கெட் பண்ணிடுச்சு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சாம்பியன் அடிக்க ஆரம்பிச்சதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா குயினோட அபிலிட்டியை வந்து ஆன் பண்ணிட்டேன். இன்னும் நம்மக்கிட்ட 3 ஈகிள் இருக்குது. ஓகே, ட்ராக் வந்து 3 இருக்குது, ஈகிள்ன்ற பாருங்க. சரி ஓகே, பார்க்கலாம். இன்னும் நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு ரேஜ் இருக்குது, அது வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் ட்ராக் எல்லாமே ஒன்றா இடத்துல கூடனா நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு சிங்கிள் டார் இன்ஃபர்னோ இருக்குது, அதுதான் நமக்கு கண்டிப்பாகவே ப்ராப்ளமாக இருக்க போகுது. சரி பார்ப்போம். ஓகே, ட்ராக் எல்லாமே இப்போ ஒட்டுமொத்தமாக கூட்டணியாக வந்து வந்துட்டாப்பில். கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கண்டிப்பாக அந்த சிங்கிள் டார் இன்ஃபர்னோக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுற ஐடியா இருக்குது, மற்றபடி வேறு எதுக்குமே இல்லை. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேஜை வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ட்ராக் வந்து ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ பாருங்கள் ட்ராக் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த சிங்கிள் டார் இன்ஃபர்னோக்கு வந்து ட்ராவல் ஆச்சுன்ற காரணத்தால், அதனால தான் நான் ரேஜை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்காவே எல்லாமே வந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 3 ஸ்டார் அட்டாக். இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து வார் போடாத சமயம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் அட்டாக்லாம் பண்ணிக்கிறேன். மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாரே வர மாட்டேது. இந்த வாரில் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்டார் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் நம்பலனா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரி ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, வாருக்கு அப்படியே போயிட்டு அப்படியே இப்படி கிளிக் பண்ணிட்டு we are the best அப்படின்னு. ஆனால் நம்ம 7th பேஸ் 11th பேஸ் தான் அடித்தோம், 15th பேஸ் தான் அடித்தோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா we got 6 stars fast please அப்படின்ற மாதிரி ஒரு டொனேஷன் கேட்குறாங்க நினைக்கிறேன். இந்தாங்க ப்ரோ, பட்டன் அட்டாக் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இந்த வார் வந்து போய்ங்குது. கண்டிப்பாக வின் பண்ணுறது தான் நினைக்கிறேன். ஏன்னா 35 அட்டாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 69 ஸ்டார்ஸ் வந்து போட்டு வேறு லெவலில் வந்து போய்ங்குது. சரி ஓகே, கடைசியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் குயினை வந்து அன்லாக் பண்ணிட்டோம். அதுதான் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். அப்படியே கமெண்ட் செக்ஷன் நம்ம ஜம்ப் ஆயிடலாம். கிருபாகரன், ஷான் ப்ரோ டவுன் ஹால் 15 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? வருமா டார்லிங்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் வந்து 18 months ஒன்ஸ் வந்து வரும். நம்ம டவுன் ஹால் ஆல்ரெடி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 month கிட்ட ஆகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் எண்டில் வந்து நம்ம டவுன் ஹால் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது டவுன் ஹால் 15 வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸ்ரீனிவாசன் கே, ஷானண்ணா, நான் கோல் பாஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதனால் எங்கள் பசங்க எல்லாம் கோல் பாஸ் வாங்கிடுவாங்க. இதனால் யூ வில் பி
ப்ராஃபிட்டட் சூப்பர் செல்லுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகே சூப்பர் செல், நீ இப்படியெல்லாம் பண்ணால் நான் உனக்கு கிரியேட்டர் கோட் தந்துருவோமோன்னு நினச்சியா அப்படின்ற மாதிரி போடா அப்படின்ற மாதிரி கேவலப்படுத்துகிறாங்க. ஓகே ஷானனா டு சப்ஸ்கிரைபர், கோல் பாஸ் போட காசு இல்லையே. ஷானனா சப்ஸ்கிரைபர், கோல் பாஸ் போட காசு இல்லையே, என்ன பண்ணலாம்? ஓகே ஓகே அநேகமாக நம்ம என்ன தான் பண்ணி சிஓசிக்கு எவ்வளோ தான் ப்ரொமோட் பண்ணாலும் நமக்கு கிரியேட்டர் கோட் தருவான்னு சொல்லிட்டு சீரியஸாக எனக்கும் நம்பிக்கை இல்லை. சரி பார்க்கலாம் ஃப்யூச்சர் வருதான்னு சொல்லிட்டு. ஜெகன் புருஷோத்தமன், ப்ரோ சாங் நல்லா சிங் பண்ணுறீங்க, 3 ஸ்டார் பண்ணுங்கள் ப்ளீஸ். முடிஞ்சால் நான் என்ன பண்ணவா மாட்டேன் ப்ரோ, முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து முயற்சி பண்ணிக்கிறேன். ஆனால் பாருங்கள் இந்த வாரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்டார் எடுத்துட்டோம், 2த்துலேயும் 3 ஸ்டார். அண்ட் டெல் த அப்கமிங் ஹாலோவின் ஈவெண்ட்ஸ், கிளாஷ் ஹாலோவின் ஈவெண்ட்ஸ் பற்றி நம்ம வீடியோ பண்ணலாம் தான் இருந்தேன். ஆனால் வந்து சிஓசி எதுவுமே நீங்கள் வந்து பெரிய யூடியூபர்லாம் பார்த்துக்கலாம், இன்னும் யாருமே ஹாலோவின் பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. பெரிய யூடியூபர்னால் சிஓசிக்கு அஃபிஷியலாக கனெக்ட் ஆகிருக்க எல்லா யூடியூபரும். மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஓசியில் ஸ்ட்ரைக் வந்து கொடுக்க முடியும், அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாத ஏதாவது பற்றி நீங்கள் வந்து அதை முன்கூட்டியே எதனா போட்டால் சிஓசி வந்து ஸ்ட்ரைக் வந்து கொடுக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போடுறாங்க, மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு ஒரு பயம் தான். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே சமகாண்டாக இருக்கான்னு கிரியேட்டர் கூட தர மாட்டாங்க. அப்புறம் ஸ்ட்ரைக் போட்டு விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் நான் பண்ணல. மேக்ஸிமம் வந்து கூட சீக்கிரம் பண்ண ட்ரை பண்ணுறேன். கணேஷ் என்கே, மீ வாட்சிங் திஸ் வீடியோ மை மைண்ட் வாஸ், பேசாமல் ஒரு சீசனில் வாங்கி தான் பார்ப்போமே கோல் பாஸை சொல்கிறாரு. மீ டு மை மைண்ட், நானே ₹1 கூட மிட்டாய் வாங்க இல்லாமல் இருக்கேன், இதில் கோல் பாஸ் வாங்க. ஃபைனலி ஷான் ப்ரோக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சு. டேக் கேர் ப்ரோ, வட்டி போனால் போது நெக்ஸ்ட் யூடியூப் சேலரியில் வாங்கிக்கலாம். மனசாட்சி இருக்காயா? 2,40,000 அந்த வண்டி. யூடியூப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதம் மூச்சை பிடிச்சி பேசி இது பண்ணால் அவன் ₹8,000 தரான், மாதத்துக்கு ₹1,000 தான் தரான். அதை வச்சு நான் என்னத்தை செய்ய? ஓகே கமெண்ட் செக்ஷன் இதோட முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையாக நம்மளையே நம்பி நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பெய்டு ப்ரொமோஷன் வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு கிளானை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம். அது என்ன கிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு டோர்னமெண்ட் பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட். ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த டோர்னமெண்ட் பற்றி போட்டிருந்தோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 to 1.5 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணலாம். எனக்கு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால தான் பண்ண முடியல. மேக்ஸிமம் வந்து டோர்னமெண்ட் வந்து நம்ம நடத்தல, குகன் அப்படின்றவர் தான் இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கிளானுக்கான ப்ரொமோஷன் தான். மேக்ஸிமம் நீங்கள் அவரோட கிளானில் வந்து சேர்ந்தீங்கன்னா நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணது உங்களுக்கு வந்து பெரிய அளவு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சு, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நிறைய மெம்பர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. மேபி வந்து இன்னும் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் கண்டிப்பாக டெவலப் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து கிளானை கூப்பிட்டு இந்த டோர்னமெண்ட் வருவார். ஏன்னா அவர் தான் நடத்துகிறாருன்ற பட்சத்தில் ஓகே மறக்காமல் ஒரு கிளானில் ஜாயின் பண்ண பாருங்கள். சரி ஓகே, இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கிளான் பிளாக் மேஜிக் டிஎன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நிறைய மெம்பர்ஸ் வந்து சேர்ந்துருவாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து டோர்னமெண்ட்டில் கனெக்ட் பண்ணலாம். கிளான் பேட்ஜ் நேம் எல்லாமே இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நான் ஷான் ப்ரோ ப்ரொமோஷன்லாம் பண்ணுறீங்க, அதுவும் பெய்டு ப்ரொமோஷன்லாம் எத்தனை லட்சம் எத்தனை கோடி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். நம்ம வந்து ப்ரோ நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆக்சுவலாக அவர் வந்து ப்ரொமோட் பண்ண சொன்னார், எவ்வளோ ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டார். நம்ம ஜஸ்ட் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணி ப்ரோ போதும், நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் வந்து ஜாயின் பண்ணார். அதே நேரத்தில் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணோம். திஸ் இஸ் பிஸ்னஸ். நீங்களே யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள், நான் உங்கள் கிளானை ப்ரொமோட் பண்ணுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ், அப்புறம் கிளாஷ் கிளான்ஸ் லைவ் வார டைம் கிளாஷ் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், டாடா, பை ஃப்ரெண்ட்ஸ்.